நான் நீங்க தர வேணும். வவுனியாவில் போலீசாரின் அடாவடி தொடர்பாக அடுத்தடுத்து 2 காணொளிகள் வெளியாக இருக்கின்றது. இது தொடர்பான காணொளிகளை நேற்றைய தினம் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். வவுனியாவில் நடந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது போலீசாரின் அராஜகம் தொடர்பாக 2 காணொளிகள் நேற்றைய தினம் வெளியாக இருந்தது. சமூக வலைத்தளங்களிலாக இருக்கட்டும் அல்லது ஊடகங்களிலாக இருக்கட்டும் இது தொடர்பாக பேசப்பட்டது. அந்த வகையில் 2 சம்பவத்தில் முதலாவது சம்பவம் என்னவென்று சொன்னால், வவுனியா குருமன்காட்டு பகுதியிலே சாரதி ஒருவர் வாகனம் ஒன்றினை கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றார். அதாவது குருமன்காட்டு சந்தி பகுதியிலே அவர் இவ்வாறு வாகனத்தை நிறுத்தி இருக்கின்றார். அப்போது அங்கு கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசார் அந்த வாகனத்தை அங்கிருந்து எடுக்குமாறு கூறியிருக்கிறார்கள். அப்போது சாரதி கூறியிருக்கின்றார், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தாருங்கள், இந்த வாகனத்தில் இருக்கின்ற பொருட்களை நான் இந்த கடைக்கு இறக்க வேண்டும் என்று. அதாவது வர்த்தக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த வாகனம், எனவே கடைக்கு பொருட்களை இறக்குவதற்காகத்தான் அங்கு நிறுத்தப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக அந்த வாகனத்திலிருந்து பொருட்களை இறக்குவதற்கு கால அவகாசம் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் போலீசார் அந்த வாகனத்தின் திறப்பை எடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அவர்கள் தண்டப்பத்திரம் ஒன்றினை அந்த சாரதிக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அந்த சாரதி கேட்டிருக்கின்றால், தண்டப்பத்திரம் நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள், இது சிங்கள மொழியில் இருக்கின்றது, எனக்கு தமிழ் மொழியில் தாருங்கள், இதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீர்கள், என்ன குற்றத்திற்காக எனக்கு எழுதியிருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக எல்லாம் தெரியாது, ஆகவே எனக்கு தமிழில் வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் 2 தரப்புக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அங்கு வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி சென்றிருக்கின்றார். அது தொடர்ச்சியாக அவரை முச்சக்கர வண்டியில் ஏற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போது குறித்த சாரதி கூறியிருக்கின்றார், நான் என்ன தவறு செய்தேன், நான் இவ்வாறு வாகனத்தை நிறுத்தியதற்காக எனக்கு தண்டப்பத்திரம் கொடுக்கப்படுகின்றது, அந்த தண்டப்பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கின்றதான் நான் கேட்கின்றேன், நான் பிழை செய்திருந்தால் கூட தண்டப்பத்திரம் தான் தரலாமே தவிர என்னை ஏன் அழைத்து செல்ல முற்படுகின்றீர்கள் என்று அவர் கேட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் முருகல் நிலை இன்னுமே அதிகரித்திருந்தது. இவ்வாறான பின்னணியில் தான் குறித்த சாரதியை வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடித்து கையை மடக்கி நெரித்து முச்சக்கர வண்டியில் ஏற்றுவதற்கு போலீசார் முயற்சித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அங்கு பதட்டமான சூழல் ஒன்று ஏற்பட்டது. இது தொடர்பான காணொளி தான் வெளியாகி இருக்கின்றது. இறுதியில் அவரை ஏற்றிக்கொண்டு போலீஸ் நிலையத்திற்கு சென்று விட்டதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் அப்போது தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதுதான் அங்கு நடந்த விடயமாக இருக்கின்றது. ஆகவே இதிலே 2-3 விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஒன்று, அவர் நிறுத்தக்கூடாத இடத்தில் வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம். அதாவது வீதி ஒழுங்கு இருக்கின்றது, அதிலே நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் இவர் வாகனத்தை நிறுத்தி அந்த கடைக்கு பொருட்களை இறக்குவதற்கு முயற்சித்திருக்கலாம். அப்போது போலீசார் அந்த வாகனத்தை அகற்ற சொல்லி இருக்கலாம். பின்னர் அவர் அகற்றாத பட்சத்திலே அந்த வாகன துறப்பை எடுத்துவிட்டு அவருக்கு தண்டப்பத்திரம் கொடுத்திருக்கலாம். இதுவரைக்கும் நடந்தது என்பது சரியான ஒரு விடயமாக இருந்திருக்கும். அதாவது உறுதியாக அங்கு என்ன நடந்தது, அவர் எங்கு நிறுத்தினார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாக இல்லை. இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற போது இப்படி நடந்திருந்தால் அது போலீசாரின் பக்கம் சரியான ஒரு விடயமாக இருந்திருக்கும். ஆனால் அடுத்த பிறகாக நடந்த விடயங்களிலே போலீசாரின் பிழை இருக்கின்றது. அதாவது தமிழில் தண்டப்பத்திரம் தாருங்கள் என்று கேட்டதில் என்ன தவறு இருக்கின்றது. அதை தாண்டி அவரை வலுக்கட்டாயமாக ஏற்றுவதற்கு, அதாவது கழுத்தை நெரித்து கையை மடக்கி ஏற்றுவதற்கான தேவை இங்கு என்ன இருக்கின்றது. அவர் அப்படி என்ன பெரிய குற்றத்தை செய்து விட்டார் என்கின்ற கேள்வியும் இதிலே இருக்கின்றது. ஆகவே போலீசார் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, தாங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம், ஒரு மனிதனை எப்படி வேண்டும் என்றாலும் நடத்தலாம் என்கின்ற எண்ணத்திலே போலீசார் தெரிகின்றார்கள். முக்கியமாக போக்குவரத்து போலீசார் இவ்வாறான நடத்தையில் ஈடுபடுகின்றார்கள். இது தொடர்பான காணொளிகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்நிலையில் தான் ஓமந்தையில் நடந்த சம்பவம் தொடர்பாகவும் ஒரு காணொளி வெளியாகி இருக்கின்றது. அங்கு போலீசார் அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நபரொருவரை அச்சுறுத்தியமை தொடர்பான காணொளியே இவ்வாறு வெளியாகி இருக்கின்றது. ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொந்தக்காரன் குளம் எனப்படுகின்ற பகுதியிலே நபர் ஒருவர் கல் அறிந்து விற்பனை செய்கின்ற நிலையம் ஒன்றினை நடாத்தி வருகின்றார். இந்த நிலையில் கல் அறிவதற்காக மணல், சீமெந்து, கற்குவாரி, தூசு போன்றவற்றை அவர் அங்கு இறக்கி இருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலை தான் ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அங்கு சென்று அந்த இறக்கப்பட்ட கற்குவாரி தூசுக்கான பத்திச்சீட்டை காட்டுமாறு கேட்டிருக்கின்றார். அப்போது அந்த நபர் கூறியிருக்கின்றார், இதற்கெல்லாம் பத்திச்சீட்டு தருவதில்லை,
ராஜபக்ச எனப்படுகின்ற நபருக்கு காசோலை வழங்கித்தான் இதை நான் இறக்கி இருக்கின்றேன், நீங்கள் அவரிடம் வேண்டுமென்றால் கேட்கலாம், ஆனால் வவுனியாவில் இதற்காக யாருமே பட்டுச்சீட்டு தருவதில்லை என்று கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உங்களது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை காட்டுங்கள், அதனை தவிர நீங்கள் நான் கேட்டால் பட்டுச்சீட்டு தரத்தான் வேண்டும், நான் ஓஎஸ்சி என்று அச்சுறுத்தும் விதமாக பேசுகின்ற அந்த காணொளி தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது. ஆகையால் அங்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்றது. அந்த பிரச்சனை சரியா பிள்ளையா அல்லது அது உண்மையிலே சட்டத்தில் அப்படித்தான் இடம் இருக்கிறதா என்பதையெல்லாம் தாண்டி ஒருவரிடம் நடந்து கொள்ளுகின்ற விதம் என்பது முக்கியமானது. ஆனால் இங்கு என்ன செய்கின்றார்கள் சொன்னால், நான் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி, நான் கேட்டால் நீ அடங்கி போய் தன்மையாக பதில் சொல்ல வேண்டும், நீ நியாயம் கதைக்க முடியாது, சட்டம் கதைக்க முடியாது, நான் சொல்வதுதான் சட்டம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு தாண்டோண்டித்தனமாக இவர்கள் செயற்படுகின்றார்கள். போலீசார் அனைவரின் நடத்தையும் இவ்வாறுதான் இருக்கின்றது. ஒரு பக்கம் வவுனியா குருமன் காட்டில் இவ்வாறு ஒரு நபரை வலுக்கட்டாயமாக ஏற்றுகின்றார்கள், மற்றொரு பக்கம் பார்த்தால் இறக்கப்பட்ட கட்குவாரி தூசுக்கான பட்டுச்சீட்டை கேட்டு பிரச்சனை செய்கின்றார்கள். ஆனால் இரண்டிலையுமே அவர்கள் நிதானமாக நடந்து கொள்ளவில்லை. உதாரணத்திற்கு ஒரு பொது மகன் ஒருவன் ஏதோ ஒரு வகையில் எதிர்த்து கதைத்தாலோ அல்லது பேசினாலோ அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதற்கு முதல் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் சுமூகமாக கதைக்கின்றீர்களா, சரியாக மக்களுடன் நடக்கின்றீர்களா, இந்த மக்களின் வரிப்பணத்தை சம்பளமாக வாங்குகின்ற நீங்கள் மக்களுக்கான சேவையை சரியாக செய்கின்றீர்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதை தாண்டி ஏதாவது கதைத்தாலோ அல்லது தங்களுக்கான நீதி அவர்கள் கேட்டாலோ அவர்களை அச்சுறுத்தி அவர்களை கடமைக்கு இடையூறு என்கின்ற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை கொண்டே உள்ளே வைக்கின்றீர்கள். இதற்கு கேட்பாரும் யாரும் இல்லை. அதனால் இவ்வாறான தாண்டோண்டித்தனமான ஒரு செயற்பாடுகளால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். ஆகையால் தான் இந்த அலுவல அரசுக்கு சொல்லிக் கொள்ளுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நாளை இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறும். அதாவது போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. போலீஸ் நிலையம் சென்றால் நீதி கிடைக்காது, நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று திருடனும் பொருளை பகை கொடுத்தவனும் டீல் பேசுகின்ற அளவிற்கு தான் இங்கு நிலைமை மாறி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு போலீஸ் நிலையம் போவதற்கே பலர் அச்சப்படுகின்றார்கள். அங்கு போனால் நீதி கிடைக்காது என்று நம்புகின்றார்கள். அதை தவிர அவர்களை கண்டாலே பிச்சைக்காரன் போறான் என்று பேசுகின்றார்கள், கள்ளன் போறான் என்று பேசுகின்றார்கள். அவர்களை சுத்தமாக மதிப்பதில்லை. அந்த அளவிற்கு அவர்களின் செயற்பாடும் அமைந்திருக்கிறது. மது போதையில் வந்திருந்து வீதியால் செல்பவர்களை மதிப்பது, மதிப்பவர்களிடம் லஞ்சம் கேட்பது, இவ்வாறான பல சம்பவங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இந்த நிலை இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் போலீசாருக்கு எதிராக ஒரு வன்முறை குழு உருவாகி போலீசாருடன் முரண்பாடு ஏற்படுகின்ற வகையில் போலீசாரை தாக்குகின்ற வகையிலான நிலைமை இங்கு உருவாகும் என்பதற்கான சமிக்ஞைகள் தெரிகின்றது என்பதை இந்த சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற போது உணரக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே அப்படியான ஒரு நிலை வராமல் இந்த அரசு தடுக்க வேண்டும் என்று சொன்னால் போலீசாரை முதலில் சீர்படுத்த வேண்டும். அதை செய்கின்றோம் இதை செய்கின்றோம் என்று சொல்லுகின்ற அனுர அரசு முதலில் போலீசாரை சரி செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த். ஐயோ அப்படி என்ன கஞ்சா வியாபாரம் தான் நாங்க பண்ணோம். நாங்க கஷ்டப்படி வியாபாரம் பண்றோம். முதல் சுரேஷ் வயசுல இருந்து எல்லாரும் நண்பர்கள். நீங்க புதுசா வந்துட்டு இப்ப மணலுக்கு இதுக்கு பில் எங்கேயாவது வவுனியா மாவட்டத்துல இருக்கா? அது நீங்க பாத்துக்கொள்ளுங்க. நீங்க தர வேண்டும். நான் இப்ப பாக்குறேன். நான் போன் உங்களுக்கு போன் வரும் உங்களுக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நான் பாக்குறேன். எப்படி பாக்குறேன்? நான் களவு இருக்கு.
நாங்கள கொடுக்க உன்னுக்கு ராஜபக்சேட்ட காசு பே பண்றோம் 50,000 ராஜபக்சோட என்ன